ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டைரி. இன்றைக்கி நம்ம சமையல் டைரியில் ஒரு சூப்பரான ஈஸியான டேஸ்டான ஹோட்டல் டிஃபன் சாம்பார் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் சாம்பாரை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் துவரம் பருப்பை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. போதுமான அளவு இப்போ தண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு வரமிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காய தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ பேன் எடுத்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பாருக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 15 இருந்து 20 சின்ன வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை தரும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்தி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கினாலே நல்லா வதங்கிடும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியை சேர்க்க போகிறேன். ரொம்ப புளி தண்ணி சேர்க்காதீங்க. 2 கப் தண்ணி, கூடவே சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா கொதிப்பு வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை சாம்பாருக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். சாம்பாரும் கமகமன்னு ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை கொதிச்சுட்டு இருக்கட்டும் 2 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா பருப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் அதை. இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரில் நம்ம அதை சேர்க்க போகிறோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம கலந்து இது கூடவே சேர்த்திக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் மிதமான சூட்லேயே அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு வெல்லத்தை நம்ம சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், இறக்கிடலாம். நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நம்ம அப்படியே குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.